போடி அருகே நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடி தாலுகா பூதிப்புரம் பேரூராட்சி பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இதனால் அங்குள்ள மக்கள் கடும் துயரமடைந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். இங்கு மது பிரியர் ஒருவர் கர்ப்பிணி பெண் மீது மது பாட்டிலை வீசியது தொடர்பான வழக்கில் சம்பந்தப்பட்ட மதுபான கடையை மூட வேண்டுமென்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை மீறி மதுக்கடை இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. எனவே இந்த டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பூதிப்புரம் பேரூராட்சி அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேரூராட்சி தலைவர் கவியரசு மற்றும் செயல் அலுவலர் சிவக்குமார் இருவரிடமும் பெண்கள் மதுக்கடையை மூடக்கோரி மனு அளித்தனர். எல்லாம் வாகனங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி அவனுக்குள்ளே குறுக்க வச்சு மறைச்சு நின்றுக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இன்னொன்று கர்ப்பிணி பெண்கள் வந்தால் ஒரு 2 கிலோமீட்டர் அளவு இப்படி சுற்றி வர்ற மாதிரி இருக்குது. வண்டியிலே வந்தாலும் அவங்க இடம் கொடுக்குறது இல்லை. திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் அன்னைக்கு வந்துச்சு, அதுக்கு இடம் கொடுக்காம தான் அவங்க நின்றுருந்தாங்க. ஒரு ரெஸ்பான்ஸே அவங்க கொடுக்கவே இல்லை. சரிங்களா? அங்கே குடியிருக்க மக்கள் ஸ்கூலுக்கு விடுறது அந்த பாதை மெயினுக்கு தான் வரணும். அதுக்கும் வழி விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கடைக்கு வரனாலும் அந்த வழி தான் அங்கே தான் வரணும், அதுக்கும் வழி விட மாட்டேங்கிறாங்க. மற்றபடி ஒரு தண்ணி எடுக்கனாலும் அந்த வழி தான் எடுத்துகிட்டு வரணும். தோட்டத்துக்கு போகிற பொதுமக்கள் எல்லாம் அனைவருமே அந்த வழி தான் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. இடமே கொடுக்காதனால சுற்றி சுற்றி போகிறாங்க. தயவு செய்து இந்த மதுக்கடையை எங்களுக்கு அகற்றி கொடுங்க. இன்னொன்று என்னன்னா, திமுக ஆட்சியில் வந்தனே நாங்கள் மதுக்கடை எல்லாம் அகற்றுவோன்னு சொன்னாங்க. இது முடிய செய்யவே இல்லை. தயவு செய்து முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை அகற்றி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுக்கடைனால குடும்பத்துகளில் ரொம்ப பிரச்சனை, சண்டை சத்தம் ரொம்ப இருக்குது. ஆனால் பிள்ளை குட்டிகள்னால நீ சொன்னாப்புல வெளியில் ஒரு குமரி பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியில் போக முடியல, வர முடியல. வழிபோக்குகளில் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, எடுக்கிறாங்க. ஒரு 7 மணிக்கு உள்ள போட அங்கிட்டு வெளியில் போக முடியல. தெரு முழுவாக ஆம்பளைய பொம்பளை நடமாட்டம் இல்லாமல் ஆம்பளைய மது அருந்த வெளியில் குடிச்சிட்டு அசிங்க வார்த்தையை பேச எடுக்க ஒரு ஆஸ்பத்திரி போக முடியல, எதுக்கும் போக முடியல. ஒரு பெரிய ஆஸ்பத்திரி போகணுன்றாலும் அங்கே 12 மணிக்கே திறந்து வச்சுக்கிட்டு ரொம்ப அசிங்க வார்த்தைகளை பேசிக்கிட்டு நாகரிகமாக நடந்துக்கிட்டு அங்கே சுற்றி போடுறது மாதிரி இருக்குது ரொம்ப. அதுவாசி இந்த மதுக்கடை புதுப்படுறதுக்கு வேணாம், எங்கனாலும் தூக்கி வைங்க. அதனால பெண்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க.